கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் மாபெரும் கிரிக்கெட் போட்டி மே 4ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் தூக்கி வைத்த இந்த போட்டி நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய SRL இதயவர்மன் அவர்கள் தலைமையில் கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது. ஸோ டே 25 25ஆம் நாளான இன்று 3 போட்டிகள் 5வது சுற்றுக்கான 3 போட்டிகள் நடைபெற உள்ளது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ இந்த நேரத்திலே இந்த மாபெரும் கிரிக்கெட் போட்டிக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இல்லை என்றால் இவ்வளவு பெரிய மெகா தொடர் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆக வாய்ப்பில்லை. ஸோ அந்த வகையில் மீண்டும் மீண்டும் இங்கு வருகை தருகின்ற பார்வையாளர்கள் மற்றும் லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கின்ற அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல் போட்டி துவங்க தயாராக இருக்கின்றது. கோர் 11 மாமல்லபுரம் மற்றும் அண்டர்டாக்ஸ் மாமல்லபுரம் இரு அணிகள் மோத உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம், மத்தியான வணக்கம். கமெண்ட்ரிலங்க அருண். எனக்கு தெரிஞ்ச முதல் இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ்லாம் இல்லை, இன்னைக்கு ஒரே இன்னிங்ஸாக ஒத்தாலாண்டு ப்ளே பண்ண போகிறேன். ஃபுல் கமெண்ட்ரி இன்னைக்கு நான் தான் நினைக்கிறேன். கூட சங்கம் என்னோட இருப்பார். எல்லாருக்கும் வணக்கம்பா, 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 எல்லாருக்கும் வணக்கம்பா. எல்லாருக்கும் வணக்கம். அவ்வளோதான், எவ்வளோதான், எவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சங்கம் எனக்கு, பிரகான் எனக்கு, பாலன் எனக்கு, நம்ம கமிட்டி மெம்பருக்கு, ஆதார் கார்டு செக் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிளேயர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆன்ஃபீல்ட் அம்பைஸ் நம்ம லைவ் டீம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வணக்கம்பா. பிள்ளைங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் பால் டீசென்ட் அழகான ஒரு ஸ்டோக்கு. இந்த மழை பெய்யும் போது ஒரு வானவில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்டோக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க? எவ்வளோ அழகாக ரசித்து சொல்கிறேன். கிரிக்கெட்டை ரசிக்க மாட்டீங்களேப்பா. ஆன்ஃபீல்ட் அம்பையர்ஸ் ரியா கௌதம், ஹேண்ட்ஸம் மேன் அண்ட் நம்ம டான்சிங் கிங் சர்மாஜி. ஐயோ எச்சு அடடடா, வானவில்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழகா இருக்கும்னு சொல்லி சொன்னேனே, இப்படி வெயில் வந்து கெடுத்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் விக்கெட் டவுன் ஆயிருக்குது அண்டர் டாக்ஸுக்கு. சிபா கோவளம் டீம் மெம்பர்ஸ் உங்களோட பிளேயிங் 11 வந்து வாங்கிட்டு போங்க. ஸோ சிபா கோவளம் உங்களோட பிளேயிங் 11 வந்து வாங்கிட்டு போங்க. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குது. முதல் விக்கெட் விழுந்திருக்குது. மறுபடியும் என்ன மாதிரி செட்டப்னா அது அப்படின்ற மாதிரி இருக்கு. அட்டா சுத்தமா அன்எக்ஸ்பெக்டட். 2வது விக்கெட் விழுந்திருக்கு அண்டர் டாக்ஸுக்கு. மொத்த ஓவரில் 2 விக்கெட்டு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ. காலையில் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கு தெரியாது, பட் மத்தியானம் சாயங்காலம் ஆல்மோஸ்ட் ஆக போகுதுப்பா.
ஊ நல்ல பால், பரவாயில்ல, நல்ல பால். ஸோ காலையில் முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்தது. இன்னைக்கு ஃபுல்லாக அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். ஸோ கிளைமேட் அப்படியே தான் டீசெண்டாக போய்கிட்டு இருக்குது. இப்படியே கேரி ஆனாச்சுன்னா மேட்ச் வெற்றிகரமாக முடிச்சுட்டு இன்னைக்கு டே முடிச்சுட்டு போயிடலாம். மறுபடியும் நல்ல பால், 4th 5th ஸ்டம்ப்பு. ஸோ மாற்றி கொஞ்சம் நல்லா டீசெண்டாக போட்டுட்டு இருக்காருங்க. ஆனால் இது சுத்தமாக அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குதுப்பா. ஸ்டார்டிங் ஓவர்லேயே 2 விக்கெட் அப்படின்ட்டு இருக்கிறப்போ டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ. டீசன்ட் லென்த் அகைன் அந்த யாக்கிங் லென்த்து. அண்ட் அந்த யாக்கிங் லென்த்தோட ஓவர் முடிஞ்சது. முதல் ஓவர் முடிவில் ஒரே ஒரு ரன்னு, 2 விக்கெட்டு. ஃபுட்பால் ஸ்கோர் ஹியர். இதை மாற்றி எழுதுனா தான் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். முதல் ஓவரில் ஒரு ரன்னு ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ் அப்படின்ட்டு இருக்கிறப்போ கண்டிப்பாக அண்டர்டாக்ஸு கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பாங்க. ஏன்னா இது ஜெயிச்சாதான் குவார்டர் ஃபைனல். ஆனால் செம்ம ஸ்டார்ட்டியா டோட்டலி கோர் 11 பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல் ஓவர், 2வது ஓவரோட முதல் பால். ஓ நல்ல பால், மறுபடியும் நல்ல பால். ஸ்ட்ரெயிட்டாக டவுனில் போயிருக்குது. பட் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ரொட்டேஷன் நல்லது, காரணம் நல்லதுன்ற மாதிரி சிங்கிள் ரொட்டேஷனும் நல்லது. அப்படி இருந்தால் தான் இந்த மேட்ச்சில் வந்து டாட் பாலே கொடுக்காம அண்டர்டாக்ஸு நல்லா ஆட முடியும். வச்சுனா என்ன நடக்குது? ஃப்ளிக்கு முயற்சி பண்ணாரப்பா, ஆனால் டவுன் த லெக்கு போயிருக்குது. அண்ட் அது ஒரு முதல் ஒய்டு. இன்னைக்கு வந்ததில் முதல் ஒய்டு வந்து பார்த்துருக்குறோம். என்ன பிளானு? 70. ஷாட் ஹைட்டா போயிருக்குது. வேற லெவல். ஐயோ வேற லெவல் ஃபீல்டிங் மட்டும். சீரியஸ்லி ஐ அப்ரிஷியேட் தட். அதாவது நண்பர்கள் கூட்டு சேர்ந்தா என்ன வேணாலும் நடக்கும்னு சொல்லுவாங்களே. நாங்க 2 பேரும் ஒத்துமட்ட டீமுக்கு சவால் வரும்னு செம்மையான ஒரு இது. பட் இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணாமலாம் விட மாட்டோம். அந்த கேட்ச் கரெக்டா இல்லையா அப்படின்றத கம்ப்யூட்டர் ஜி செக் பண்ணுங்க. ஏன்னா சீரியஸ்லி ப்ரோ 2 ப்ரோஸ் வேற லெவல் ஃபன் பண்ணிட்டீங்கப்பா. பவுண்டரி லைன் கிட்ட ஒருத்தர் கையில் ஒருவேளை நல்லா தெரிஞ்சிருக்குமோ, அவர் கேட்ச் பிடிக்க மாட்டான், நான் பின்னாடி போனால் தான் விழுகும் அப்படின்ற நினப்பில் 2 பேரும் போயிட்டாங்களோ. சீரியஸ்லி இல்லையா? ஓ அப்படித்தானா? ஓகே விடுங்க. ஐ திங்க் ஒரு கரெக்டாக நின்னாப்புல மனுஷன். பால் கையில் கேரி ஆச்சு. கேரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அவர் அலேக்கா வந்து நிற்கிறாரு. ஒருவேளை உங்களை பற்றி நல்லா தெரியும் போல ப்ரோ, அதனால தான் கரெக்டாக பின்னாடி வந்துருக்கிறாரு. வேற ஒன்றும் கிடையாது. டிசிஷன் என்னப்பா? ஸ்ட்ரெயிட்டாக அம்பையர் அவுட்டு காமிச்சாரு. மோதிரவரில் காட்டி அதை முதல் சுதாசுத சக்கரம் வந்து ஒட்டுமொத்தமாக தொடர்ச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னா சொல்லணும். இன்னொரு விக்கெட்டு கோர் 11க்கு. அது மட்டும் இல்லாமல் 3rd விக்கெட் டவுன் ஃபார் அண்டர்டாக்ஸ். சீரியஸ்லி டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ ஹியர். மூணு விக்கெட்டு எதிர்பார்க்கல. கடைசி கேட்ச் ஆனால் சீரியஸ்லி நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, என்னதான் கலாச்சாரம் அது சீரியஸ்லி ப்ரோமேன்ஸ் நல்ல கேட்சாக இருந்துச்சு. யாக்கிங்லேருந்து டீசன்ட் டிஃபென்ஸ்ப்பா. பரவாயில்லப்பா. ஹலோ மகளே, அனைவருக்கும் வணக்கங்கள் அண்ட் வணக்கம் அரோன். என்னையா நீங்கள் நான் தான் ஒன் மேன் ஷோன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களோ? ஒன் மேன் ஷோவா? நான் எப்பயா சொன்னேன் ஒன் மேன் ஷோன்னு? ஓ பரவாயில்ல, நல்ல ஷாட். இருந்தாலுமே வந்து ரெடி ஃபைனல் கிட்ட ஆள் இருக்கனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அகைன். பவுண்டரி வேணும்ப்பா, பவுண்டரி வேணும்.
ஸோ 70 ரன் அடிச்சா ஒரு டீசென்ட் டோட்டலாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் பூபதி சொன்னார். ஸோ 70 ரன்னே பாக்கி இருக்கிற பால்கள் அடிச்சு கொடுப்பாங்களா? ஆஹா, நல்ல பால்ப்பா, பெட்டர் பால், சீரியஸ்லியா பெட்டர் பால். அதுக்கு நல்ல பால் போடணுமேப்பா அடிக்கிறதுக்கு. சுத்தமாக கொடுக்க மாட்டாரு ஒன்றுமே. செமையாக போட்டுட்டு இருக்காங்கல்ல குவார்டர் ஃபைனல்ஸு. ஓ, சொலட்டி அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. இருந்தாலும் அது வந்து டவுன் த லெக் போடப்பட்ட ஒரு காரணத்தினால அது ஒரு வைடு திருப்பி போடுங்க அந்த பாலை. வழி இல்லை. ஃப்ரீயாக குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு ஒரு டிக்கெட் கிடைக்குது, விட்டுருவீங்களா? எடுத்தாகணும்ல. பெரிய ஸ்கோர் நம்ம பூபதி ப்ரோ சொன்ன மாதிரி போட்டு தானே ஆகணும். மறுபடியும் வைடு. போன பால் டவுன் த லெக்ல வைடு போட்டாரு அப்படின்னா இந்த பாலை வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ரொம்ப தள்ளி போட கட்ட ஒரு காரணத்தினால ஒரு வைடே மறுபடியும். வீல் சைடை பார்த்தீங்களா? ஷார்ட் பாயிண்ட். ஸோ பால் எங்கே இருக்க போதுன்னு நினைக்கிறீங்க? ஆஹா, மறுபடியும் வைடு தான். அது வந்து எல்லாரும் நாங்கள் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் கேட்போம். ஆனால் அது வந்து இல்லை, எங்கள் கம்பெனி வந்து பார்த்து கரெக்டாக அது ஒய்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அண்டு சரி அருண், ஃபீல் செட்டு, ஷார்ட் பாயிண்ட்டு, ஷார்ட் கவர்ஸு, ஷார்ட்டிஷ் பாயிண்ட்டு, ஒரு தேர்ட் மேனு, ஷார்ட் தேர்ட் மேனு, வேற எங்கே பாக்கிட்ட. ஸோ என்ன பால் போட போகிறோன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோருக்கு தான் தெரியும். ரைட்டு, கேட்சு, அவ்வளோதான். இன்னொரு விக்கெட் டவுனுங்க. கோர் 11 they playing like a big team. பிக் டீம் இல்லைங்க, கோர் 11 ஆடிக்கிட்டு இருக்காங்க. சீரியஸ்லி they are like a big hunters, wicket hunters. கரெக்டாக இருக்கு இந்த மேட்சுக்கு நேமு. they are a wicket hunters அப்படின்னா சொல்லி ஆகணும். இந்த மேட்ச்சில் கோர் 11 வேற மாதிரி பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றி ஒவ்வொரு மேட்சுமே வந்து செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அண்டர் டாக்ஸை வந்து வேற லெவலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங்கில் சும்மா பிச்சு பேடல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 4வது விக்கெட் டவுன் ஆயிடுச்சு. பேசோடியா? எனக்கு மன வருத்தமாக இருக்கு. டிஜே பாட்டு போடலன்னு சொல்லிட்டு நீயே ஃபீல் பண்ணிட்டியா? இதே தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மாற்றி இப்பெல்லாம் விக்கெட் எடுத்தாங்கன்னா வந்து முதல் மேட்ச்சு சிம்பிளாக முடியக்கூடாது அப்படின்றத என்னோட ஆசை. ஏன்னா அண்டர் டாக்ஸ் வந்து தரமான ஒரு டீமு. மாற்றி ஒவ்வொரு மேட்ச்மே வந்து க்ளோஸாக இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்ற பொருத்தத்தில் வந்து ஏதாவது பண்ணணும்ப்பா, அடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டு ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 7 ஃபார் 4 விக்கெட்ஸ் லாஸ். என்னங்க சொல்றீங்க? 4 டவுனா? ஆமா, சீரியஸ்லி 7. ஆனா எனக்கு அந்த கேட்ச், ரெண்டு ஓவர் முடிவில் ஸ்கோர் 7. அந்த கேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. வந்தது எல்லாமே கேட்ச். விட்டு தட்டு அங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேட்ச் சொல்லிட்டு இருந்தீங்களே, ப்ரோமேன்ஸ், நல்லா இருந்துச்சு அந்த கேட்ச். சீரியஸ்லி அந்த இடத்துல நம்ம ஆள் நேற்றுக்கு பிடிச்சாரு பாருங்க கேட்ச. தமிழரசன் ப்ரோன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அந்த கண்ணாடி, எஸ் போன தடவை வந்து கண்ணாடி போட்டுட்டு மேன் ஆஃப் த மேட்ச், சாரி ஹேட்ரிக் எடுத்தது கண்ணாடி வாங்கினப்பல அதை போட மாட்டேன்னு சொல்லி பிரசன்டேஷன் இருந்துகிட்டு இருந்தாரு. நான் தான் வல்க டைமாக போட சொன்னேன். அதனால தான் அந்த பேர் ஞாபகம் இருக்கு. அப்போ நீயும் அவர் அடிச்சு பெரிய ஆள் ஆகலான்னு இருந்திருக்கு. கீப்பர் இன்னமா க்ளோஸ்ல நிக்கிறார் ஐயா. ஏங்க என்ன ஃபீல் செட்டுங்க இது? ஷார்ட் கவர்ஸ், பிரஷர் போடுறாங்க பாருங்க பேட்ஸ்மேனோட மைண்ட்ல. அந்த பால்ல இருந்தே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. கீப்பர் பாருங்க தலை இதுல பாத்தியா எவ்வளவு கிட்ட நிக்கிறாருன்னு. கீப்பர் கூட பரவாயில்லைங்க, அப் டு வரது பிரச்சனை இல்லை. ஷார்ட் கவர்ஸ், பாயிண்ட் 30 யார்ட் சர்க்கிள்லேருந்து ஒரு 2 மீட்டர் உள்ள நிக்கிறாரு. ஃபைனலி ஒரு என்ன பால் படுதா இல்லையா? சீரியஸ்லி எனக்கு தெரியல. எல்லாம் எஜ்ஜில் போய்கிட்டு இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னதான் ஆச்சு நம்ம அண்டர் டாக்ஸ்? ஆகாஷ் வணக்கம்ல. எப்போ வந்தல? இப்ப ஜஸ்ட் இப்பதான் கரெக்ட்டா ஒரு ஓவர் முடிஞ்ச உடனே தட்டி தடுமாறி இன்னைக்கு நல்லா விறுவிறுப்பா போகும் மேட்ச். எஸ், என்ன காரணம் தெரியுமா? தெரியுமே, கடைசி மேட்ச் இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் எஸ்டிஎஸ். ஏங்க 3 மேட்சுமே வந்து சுறுசுறுப்பான விறுவிறுப்பான மேட்ச்ங்க. கார்த்திக் பஞ்சம் இல்லாத மேட்ச். டிபிசி திருவண்ணை அந்த குவார்டர் ஃபைனல், ப்ரீ குவார்டர் ஃபைனல் விளையாடுறதுக்கு 3 டீம் எது வரப்போகுது இந்த 3 மேட்ச்ல பார்க்கணும். டைஸ்ல கால்ல பட்டிருந்தான்ப்பா, அதனால கரெக்ட் பால் சொல்லிட்டாங்க. ப்ரீ குவார்டர் ஃபைனலுக்குமே நம்மளோட ரூல்ஸ் எல்லாமே வந்து பரிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிற டீமுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம இடையில சொல்லிடுவோம் கண்டிப்பா. என்ன 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 நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. இது ஃபுல் டாஸ் எப்படி மிஸ் பண்ணீங்க? நோ பால் நடந்துருக்கு. ஃபுல் டாஸ் எப்படி மிஸ் பண்ணாங்க? டிபிசி திருவண்ணை உங்களோட பிளேயிங் 11 ஷீட்டை வந்து வாங்கிட்டு போங்க. அடுத்த மேட்ச் உங்களுக்கு தான். டிபிசி திருவண்ணை வாங்க. ஃப்ரீ டே செட் அப் இருக்குதா? ஆள் இருக்காங்க புடிச்சு போடுவாங்க. இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட மாட்டாங்க கோர் 11. நான் பவுலிங் இப்ப நல்லா போயிட்டு இருக்குது. ஃபீல்டிங்ல மிஸ்டேக் பண்ணா என்னடா இதா மிஸ்டேக் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேப்டன் டென்ஷன் ஆகி அப்புறம் நைட்டு போகும்போது வடை வாங்கி தராம போயிடுவாரு. அந்த காரணத்துல ஒழுங்கா ஃபீல்டிங் பண்ணி ஆகணும். 2 வாரம் ஒரு டீயா? 3 வடை.
கமெண்ட்ரி பேசுகிறேன் எனக்கு வாங்கி தரேன் இருக்காரு கேப்டன். வெளியே வரும்போது நான் கேட்பேன். போயும் அடையாப்பா கேப்ப பக்கத்திலேயே பாண்டிச்சேரி. ஓ டீசன்ட் ஃபிளிக். பட் ஆனால் செக்கிங் ஷாட் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் அங்கே மிட் வீட்டில் ஒரு ஆள் இருக்கனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள். எனக்கு நல்ல பழக்கம் மட்டும்தான் இருக்குது ப்ரோ. நம்புற மாதிரி சொல்லலாம். நான் உங்களை கேட்க விட்டு பாருங்க. நான் உங்களை கேட்கவே இல்லையா, உங்களை கேட்கவே இல்லை. தள்ளுற சரி ஓகே. சென்சிபிள் ப்ளே எங்க பேட்டர்ஸ் கிட்ட இருந்து ரொட்டேட் பண்ணி எட்ஜ் பின்னாடி. அழகுடா a human flying like a bird அப்படினா சொல்லி விட்டாரா? ஏய் ரன் அவுட்ங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு சத்தியமா புரியல. இருங்க டீமாங்க அது இல்ல சீரியஸா தெரியல. என்ன கிரிக்கெட் கேம்ல கட்டாம சொல்லாமடா. உன்னை இறா நீங்க டேய் உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கீங்கடா. பயம் சாகடிக்கவா பா. சாரி டிஜே. சீரியஸா கில்லி அடி பாத்தியாப்பா? கில்லி அடி அடிச்சது யாருன்றீங்க? தமிழரசன். அவ்வளவுதான். அங்க பாருங்க கெத்தா நடந்து போற போன மேட்ச் ஹேட்ரிக் வேற. அந்த குஷியோட மனுஷன் வந்திருக்காப்ல. நான் கண்ணாடி கொண்டு வரலையா? ஒரு திமிரு. இருங்க பிரசன்டேஷன்ல மாத்தி விடுறேங்க. கண்ணாடி கொண்டு திமிரு வரல. தேஜஸ் ராஜன் அடியா நடக்கறாரா ஐயா? அவ்வளவுதான். செம்ம பவுலிங் எங்க கோர் 11 பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், இன்னைக்கு மேட்ச் லைவா பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் அண்ட் வருகை தந்திருக்க ஆடியன்ஸ் மீண்டும் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு 3 மேட்ச் விளையாட போறாங்க. ஏற்கனவே 6 டீம் ரெடியா இருக்காங்க. அது 6ஓட சேர்த்து இந்த 3. ஸோ இந்த 3வது மேட்ச் இன்னைக்கு 3வது மேட்ச் நம்மளுடைய எஸ்டிஎஸ் டீம் அடுத்த சுற்றுக்கு விளையாடணும்னா இந்த சுற்றுல ஜெயிச்சே ஆகணும். ஸோ ஒரு விறுவிறுப்பான மேட்ச் இன்னைக்கு கடைசி மேட்சை பார்க்க போறோம். ஆகாஷ் அண்ட் அருண். ஸோ பல சுவாரஸ்யங்கள். இந்த 3 மேட்ச் முடிஞ்சு 9 டீம் அது ப்ரீ குவார்டர் ஃபைனல் அண்ட் குவார்டர் ஃபைனல் அதை செலக்ஷன் பண்ண போறாங்க. 9ல 2 டீமை எடுத்து அந்த 2 டீம் குழுக்களை எடுத்து அது ப்ரீ குவார்டர் ஃபைனல் பிஃபோர் குவார்டர் ஃபைனல் முன்னாடி ப்ரீ குவார்டர் ஃபைனல் விளையாட வைப்பாங்க. ஸோ அந்த டீம் யாரு அப்படின்லாம் செலக்ஷன் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நடக்க போகுது. ஸோ எஸ் அதை நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். இங்கி பிங்கி பாங்கி போட்டு பார்ப்பாங்க சீட்ல. அதுல முதல் 2 சீட்டு யார் இங்கி பிங்கியா இருக்காங்களோ அவங்களுக்கு பாங்கியாக ப்ரீ குவார்டர் ஃபைனல் அந்த 2 டீம் ஆடுவாங்க ஃபார் த 8th பொசிஷன். ஜெயிக்கிற டீம் 8th பொசிஷன். பாக்கி இருக்கிற 7 டீமே பார்த்தீங்கன்னா அந்த வந்து குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ள போயிடுவாங்க. கரெக்டா? எஸ் கரெக்ட். இன்னும் தெளிவா கிட்ட நெருக்கத்துல எல்லாருக்குமே புரிஞ்சிடும். அப்ப இவ்வளவு நேரம் ஆகாஷ் ப்ரோ சொன்னது புரியலையா? ஆமா, இங்கி பாங்கி கங்கி புரிய மாட்டேங்குது. யூ டோன்ட் இங்கி பிங்கி பாங்கி அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிடும் கூடி சீக்கிரம். தமிழரசன் தான் போலிங் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அடுத்த பாலும் அவரை நானே போய் எடுத்துக்கிறேன். யாரும் உள்ள இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரே போய் எடுக்கிறாரு. ஒரு சிங்கிள் ஓடி இருக்கிறாங்க. 70 ரன் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியோட மன தைரியத்தோட உள்ள வந்த அண்டர்டாக்ஸை வந்து மனக்கசப்பில் வந்து இப்போ அனுப்பி விட்டுருக்குறாங்க கோர் 11. பட் ஆனால் டீசன்ட் போர்டு ஸ்கோர் வேணும்பா, பவுண்டரிஸ் வேணும். அவ்வளவுதான். மேல போயிடுச்சு கைக்கு போச்சு. கைக்கு தான் போயிருக்குது, அங்க வேற எங்கேயும் போல. இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ஓ மை காட், விக்கெட் மேல விக்கெட்டுங்க. அண்டர்டாக்ஸ் மேல விக்கெட். நல்ல பால் நினைச்சமே டவுன் லெக்ல போட்டாங்க. எஸ், கவலைப்படாதீங்க பேட்டர், நம்ம அம்பையர் அங்கே இருக்கிறார், அவரே தூக்கிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் ஃபனி ஜோக்ஸ் அண்ட் கவுண்டர்ஸ், பட் கண்டிப்பாக அண்டர்டாக்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள் இருக்கிறாங்க இப்போ. அவ்வளவுதான், அதை நான் குறைய தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலையை நோக்கி அடிக்கப்பட்ட ஒரு அடி. அட்டாட்டரடா, வார்ம் வெல்கம் பவுண்டரி. எனக்கு ஃபர்ஸ்ட் பவுண்டரியா? ஆமா, முதல் பவுண்டரி. ஷாட் இஸ் டெலிவரி. இன்னொரு ஷாட் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல தரமான ஒரு 6. வெல்கம் பவுண்டரி. செகண்ட் 6 வந்திருக்குப்பா.
என்னடா புயலை புசுவான நினைச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் கதையா இருக்குது. 2 6 பேக் டு பேக். புசுவானோ சர்ன்னு ராக்கெட் மாதிரி ஸ்கோர் ஏறிடுச்சிங்க. ஐயோ 3வது 6க்கு ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் பால் மாட்டலை, எட்ஜில் வந்திருக்குதே. அண்ட் குயிக்காக ஒரு சிங்கிள் முடியிருக்காங்க. நல்ல ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் அப்படின்னு தான் சொல்லியாங்க. நம்ம அதோட ஓவர் முடிஞ்சிருச்சு. 4 ஓவர் முடிவில் ஸ்கோர் 27 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 27. ஆமாண்ணே. நாலு ஓவர் முடிவில் ஸ்கோர் 27. முக்கியமான விஷயம் வரும் பேட்டிங் பவர் பிளே. டீம்லேருந்து 10 ரன் பார்க்க சொல்றாங்க. எனக்கு என்னமோ ப்ரெடிக்ஷன் 15+ வரப்போகுதுங்க இந்த ஓவரில். ஸோ இன்னைக்கு 3 மேட்சுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக லைவ்ல பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு 6 டீம் செலக்ட் ஆகிருக்குது. ஸோ அதோட அப்டேட் நான் கொடுத்துக்கிறேன். ஏ குரூப்ல இருந்து டிசிபி கிரிக்கெட் டீம் மேலே கோட்டையூர் அந்த ஒரு டீமு. பி குரூப்ல இருந்து யங் 11 ஸ்டார் பட்டிபுலம், அதுல சி குரூப்ல இருந்து ஸ்பாட்டன் கோவலம், டி குரூப்ல இருந்து கோவலம் யுனைடெட் கோவலம். நோ பால்னே அண்ணே, இங்க நோ பால் வந்திருக்குதுனே. எஸ் நோ பால். இ குரூப்ல இருந்து அம்பேத்கர் செலக்ட் கானத்தூர். சோ எஃப் குரூப்ல இருந்து ஜாலி பாய்ஸ் டீம் தையூர். ஆல்ரெடி ஒரு 6 டீம் செலக்ட் ஆகி இருக்காங்க. இன்னும் 3 டீம் இன்னைக்கு செலக்ட் ஆக போறாங்க. சங்கமாம்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன் ஸ்கோர் இங்க என்ன நான் Prediction. நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 15+ சொன்னேன். 45ங்க. 45 அடிச்சா டீசன்ட் ஸ்கோர். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இவங்க பண்ண அந்த ஸ்டார்ட் அப்புக்கு. ஒரு பால் எட்ஜில் பறந்துருக்குது, போகல. குயிக்கா ரன்னிங். என்னங்க ஜான்டி ரோட்ஸ் மாதிரி அடிக்க வந்தாரு, பேக் ஃபிளிப் பண்ண வந்தாரு கையிலேருந்து. ஆனால் பால் ஆக்சுவலாக கையில் மாற்றலை. அதான் உண்மை. மண்ணு வலிக்கிடுச்சுனே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃப்ரீட்ல பெரிய டிஸ்ட்ரக்ஷன் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சிங்கிள் ரன் ஆன் த போட். பவுண்டரி தேவை. அப்படியே பேசிட்டு மழுப்பிட்டீங்க. ஸ்கோர் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? சொல்லியாச்சே? சொல்லவே இல்லையே. 4 ஓவருக்கு 27 எப்பயே சொல்லிட்டோமே. ப்ரெடிக்ஷன் அண்டர் எச்சி ஒன்றும் படவில்லை. இப்படியே பட்டுச்சுதான் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. குயிக்கா 2 ரன். ஓகே, தேர்ட் அம்பையர் டெசிஷனுங்க. கம்ப்யூட்டர் ஜி நெட்ரிக் கணக்கு தரலாம் 1 கோடி கிளிக். அப்படியானே? அது பார்க்கலையா? அது பார்த்துருக்கேன். அது குரோர்பதி கோடீஸ்வரன். குரோர்பதிலாம் பார்க்கல. ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதா? ஆமாண்ணே. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்க போகுது. ஆகாஷ் அண்ட் அருண் இதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்க மாட்டீங்க. ஸோ இன்னைக்கு தான் நல்ல எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. சில டீம் வந்து இந்த டீம் கிட்ட விளையாடாம நம்ம ஓரளவுக்கு அப்படி தட்டி தழுவி அப்படி செமிஃபைனல் வந்தெல்லாம் ஃபைனல் வந்தாலும் நினைப்பாங்க. தட்டி தடுமாறி அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. ஸோ லாஸ்ட் முறை காட்டிலும் இந்த முறை கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணி நம்ம இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அது நேற்றே எதிர்பார்ப்புலாம் பயங்கரமாயிடுச்சுண்ணே. ஆனால் நேற்று வந்து நம்ம டிசிபி டீம் பண்ண சம்பவம் அது. அவா எல்எல்எஃப் போன வருஷம் சாம்பியன்ஸை சென்னாமா டாமினேட் பண்ணி வின் பண்ணாங்கப்பா டிசிபி. சே, கண்ணு முன்னாடியே நிற்கிது. செம்ம பர்ஃபார்மன்ஸ் சீரியஸா. எல்எல்எஃப் யாருமே எதிர்பார்க்கலங்க எல்எல்எஃப் வெளியே போகணும். ஸோ இப்போ எல்எல்எஃப் யூகோவில் நிறைய டீம்ஸ் இருக்கு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரன் அவுட் விழுந்துச்சாப்பா. ஓ அடிக்கணும் வெளியே. அவுட்டா கொடுத்துட்டாரு. செம்ம ஆன்சர் விக்கெட் கீப்பர். டக்குன்னு பெல்ஸ் தூக்கிட்டாரு. பெல்ஸ் இல்ல, டக்குன்னு ஸ்டிக்க தூக்கிட்டாரு. அடுத்த ஒரு பேட்டரா ஹரி உள்ள வந்து இருக்கிறாரு. விக்கெட்டு மேலே விக்கெட்டாக மாற்றி உள்ளே போய்கிட்டு இருக்கிற நிலமையில அடுத்த பாலு ஷார்ட் பிச் டெலிவரி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பே. ஸோ டீசன்ட் பால். எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி எனக்கு தெரியல. ஸோ பிக்கஸ்ட் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. அண்ட் அது ஒரு
ஓகே, எட்ஜில் தான் போயிருக்குது. டிஜே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சேவ் ஃபார் த லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஓஹோ, இன்னும் 2 மிஸ்த்ரோபா ஐயோ, மறுபடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. 1+ விக்கெட்டில் எழுதுங்கப்பா. இதா 1+ விக்கெட்டில் எழுதுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நாங்கள் இன்னொரு லோ ஸ்கோர் ட்ரில்லரா, இன்னொரு ஒரே ஒரு விஷயம், ஆல் அவுட் எல்லாரும் வந்துருங்கப்பா. அவ்வளோதான்ப்பா, ஒட்டுமொத்தமாக வந்து இந்த முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. எப்பா ஸ்டாட்ஸை புரட்டி வை, இந்த சீசனில் ஃபஸ்ட்டு ஆல் அவுட்டுன்னு நினைக்கிறேன். சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அண்டர்டாக்ஸ் டீம் வந்து அந்த மாதிரி டீமே கிடையாது. அது ஒன்று பவுலிங் டாமினேஷன் பாருங்க ஐயா, செம டாமினேஷன் போட்டிருக்காங்க. மொத்த ஓவரில் இருந்து ஆரம்பித்த ஆட்டை எங்கேயோ போயிடுச்சுன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்தநாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் மிக கோலாகலமாக மே 4ஆம் தேதி துவங்கப்பட்ட இந்த போட்டி 25ஆம் நாள் இன்று 3 போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. முதல் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒரு போட்டி, அதுக்கு அடுத்து ஒரு போட்டி, 3வது போட்டி நம் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எஸ்டிஎஸ் அந்த டீம், திரு சுந்தர் அவர்கள் விளையாடுகின்ற டீம். ஸோ பலர் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஸோ ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் அண்ட் குவார்ட்டர் ஃபைனலில் வர்றதுக்கான போட்டிகள். ஸோ அதில் நுழையணும்னா இந்த 3 டீமில் ஜெயிக்கிறவங்க அதில் வந்து கலந்துக்குவாங்க. ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் இல்லை, ஆக்சுவலாக குவார்ட்டர் ஃபைனலுக்கே டிக்கெட்டு. ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் அந்த 2 டீம் மட்டும் தான் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல். எஸ், அந்த குவார்ட்டர் ஃபைனல் முன்னாடி ஒரு டீம் விளையாடா, 2 டீம் விளையாடி அது வந்து 8ல் வந்து ஆட் ஆகும். ஸோ பார்ப்போம். 33 டார்கெட்டு. பாலே சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கோர் 11 மாமல்லபுரம் டீமு. இதே கோர் 11 தான் போன மேட்ச் ஜெயிச்சப்ப சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் டீமும் எல்எல்எஃப் மாதிரி ஒரு பெரிய பேர் வரணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி லைட்டாக ஞாபகம் இருக்கு. ஐயா நீங்கள் தானா? ஸோ நெக்ஸ்ட் ஆட போகிற டீம்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபிசி திருவிடந்தை வர்சஸ் சிபா கோவலம், சிபா ஃப்ரெண்ட்ஸ் கோவலம்.
ஸோ எஸ் அதுக்கான டாஸ் எப்போ நான் நடக்க போகுது ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சிவா கோவலம் ஃப்ரம் அண்டு நம்மளோட டிபிசி திருவண்ணாமலை டீமு. ஓகே அதுக்கான டாஸ் என்னங்க அவுட்டா? ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் ஐயா. இன்னொரு விக்கெட் இன்ஃபேக்ட். என்னாச்சு? ரிவ்யூ போயிருக்காங்க. ஓகே நெட்ரிக் கண்ணை Review. தரங்க ஐயா. சாதா கண்ணு பத்தாது, நெட்ரிக் கண்ணை தரங்கன்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போங்க. ஆகாஷ் உங்களுடைய கேட்ச் ஆஃப் த மேட்ச் டோர்னமெண்ட் அவர் போறாரு பாருங்க. லாலு. ஏபிடி லாலு 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 ஏபிடியா? இப்போலாம் இல்லை ஏபிடி இல்லைங்க, டிபிடிங்க அவரு. டெவால்டு பிரேவிஸ் லாலு. என்னது? டெவால்டு பிரேவிஸ். ஓ அவரா? ஆ ஓகே ஓகே. அது சென்னை சூப்பர் கிங்ஸ். என்ன கேட்சுங்க சங்கமாம்ஸ் காலையில் ஸ்டேட்டஸை பார்த்தீங்களா? அந்த கேட்ச் தான் என்னோட ஸ்டேட்டஸே. லால் ப்ரோ எங்கே இருக்கீங்க? கை தூக்குங்க லால் ப்ரோ. அண்ணனுக்கு தெரிய மாட்டாரியா? ஓகே எனிவேஸ் இங்கே முதல் விக்கெட்டை இழந்திருக்காங்க. 3 பாலுக்குள்ள 2 டீமும் மாமல்லபுரம் டீமு. எந்த மாமல்லபுரம் டீமு இன்ஃபேக்ட் குவார்டர் ஃபைனல்ஸ்குள்ளே போக போகிறாங்க. ஸோ உங்களில் யார் அடுத்த எல்எல்எஃப் அப்படிக்கான போட்டி தாங்க இங்கே நடந்துட்டு இருக்கு. என்ன ப்ரோ கட்டா? 2 டீமுமே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்எல்எஃப் தான் எங்களோட பெரிய ஆம்பிஷன். எல்எல்எஃப் தான் எல்எல்எஃப் மாதிரி எங்கள் டீமும் பேர் வரணும் அப்படின்னு சொல்லி. அத்த பால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தார் லென்த்தில். ஆடினதோ ஸ்ட்ரெயிட்டாக வந்ததோ சிங்கிள். ஃபிஃப்த் ரவுண்ட் மேட்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா என்னங்க நடக்குது? 2வது விக்கெட். இன்னொரு க்ளோஸ் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் இங்க. எஸ் இன்னொரு க்ளோஸ் மேட்ச்.
ஓவர் மேண்டட்ரி பவர் பிளேல சங்கு பாம்ஸ் 3 for 2 கேம் ஆன். கேம் ஆன். உங்க லாங்குவேஜ்ல சொல்லலாம் கேம் ஆன். கிரிக்கெட் இஸ் a funny கேமுங்க. ஜானகி bowlingல வந்திருக்காரு. ஜானகி ராமன். ஃபன்னி கேம். அதனால தான் கோவளம் சூப்பர் கிங்ஸ் வெளியே போச்சு. அத வேற ஞாபகத்தி நான் ஒண்ணுமே சொல்லப்பா. மாட்டிக்கினாரா? மாட்டிக்கினாரு ஒருத்தர். இல்லங்க நோ மேன் லான்ஸ் ஏரியா. இது கேட்ச் விக்கெட் விழுந்திருந்தா செமையா இருந்திருக்குங்க. ஒவ்வொரு பாலும் இட்டது பட்டானா வாட் என்னன்ற மாதிரி நடக்குதுங்க. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 3. ஸ்கோர் போர்டு ஒன்றாங்க அப்டேட் பண்ணிருங்கப்பா. அனதர் சிங்கிள். ஒவ்வொரு பாலும் இங்கே கோர் 11 இருக்கட்டும், அண்டர்டாக்ஸாக இருக்கட்டும், ரெண்டு டீம்லேயும் வயிற்றுல புளியங்கல்லே எடுத்து கலக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஐயா கரெக்டா? அவ்வளோ இருக்குங்க. ஸ்வீப் ஷாட்டுக்கான முயற்சி. டாட் பாலுங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் டிபிசி திருவடந்தை வர்சஸ் சிபா ஃப்ரெண்ட்ஸ் கோவளம். ரெண்டு டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். டிபிசி திருவடந்தை கேப்டன் அண்ட் சிபா ஃப்ரெண்ட்ஸ் கேப்டன் ரெண்டு பேரும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துருங்க. எஸ், கூடிய விரைவில் டாஸ் நடக்க போகுது ஃபார் மேட்ச் நம்பர் 262. இங்கே வந்து 261 261 மேட்ச் நடக்குது. ஜானகிராமன் ஆக்சுவலாக இந்த சீசனில் நல்லாவே பவுலிங் போட்டிருக்காருங்க. முக்கியமான டைமில் வந்திருக்காரு. ரெண்டாவது ஓவரே கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரெண்டா என்ன வேணான்ட்டு ஆன்ஸ்ட்ரைக்கர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அவரே தான் நோ ரன்னு கால் குத்தாரு. அவரே ஓடிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு த்ரோ ஒவ்வொரு ஃபீல்டிங் கன்னு மாதிரி இருந்துட்டு இருக்கு. இருக்கணுங்க, எங்க இருக்கீங்க? லிட்ரலி கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ப்ரீ குவார்டர் ஃபைனல் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. இங்கே ப்ரீ குவார்டர் ஃபைனல் ஆடிட்டு இருக்கீங்க. ரவுண்ட் நம்பர் 5 ஜெயிக்கிற டீம் இன்டு த பிரைசிங் போல். அந்த ப்ரெஷர் இருக்காதாப்பா பின்ன? சிபா கேப்டன் வாங்க. ஆஹா, வா 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 வா, சரியான ஃபீல்டிங். 1 பவுன்ஸ் நாட் அவுட். ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 1 பவுன்ஸ் நாட் அவுட். ஹோல்ட் த போஸ். இருங்க, அவங்களே இப்போதான் வந்து அந்த என்ன சுற்றி சின்ன வயசில் விளையாடுவாங்களே அந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க என்னமோ. ஓகே, இங்கே 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 7. கமிங் பேக் டு கிரிக்கெட்டை பற்றி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ கொஞ்சமாச்சும் கிரிக்கெட்டை பற்றி பேசுவோம் வா அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன். கோக்கம் பண்ணிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 18 பாலுக்கு 26 அவர் சொல்லிடுவாருன்றீங்களா? சரி, ஓகே. எனிவேஸ் 18 பாலில் 26. சங்கமாம்ஸ், இந்த நேரத்தில் ப்ரெஷர் யார் மேலே நினைக்கிறீங்க? எனக்கு நேற்று சுந்தரன் அவர் சூப்பராக சொன்னார். 2 6 வந்தா ஈக்குவேஷன் சிம்பிள், 2 6 தான் அப்படின்னு. நீங்கள் சொன்னது கரெக்டு. அதே தான் சொல்ல வரீங்க. கரெக்ட். 6 வந்தால் தான் இப்போ மேட்ச் திரும்பும். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் நடக்க போகுது. யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிபிசி திருவடந்தை வர்சஸ் சிபா ஃப்ரெண்ட்ஸ் கோவளம். ரெண்டு டீம் கேப்டனும் என் கூட இருக்காங்க. டாஸ் யார் கேட்க போறீங்க? ஸோ சிபா ஃப்ரெண்ட்ஸ் டாஸ் கேட்க போகிறாங்க. ஹிட்ஸ் இட்ஸ் அ கால். ஹிட் சிட்டிஸ் டாஸை வின் பண்ணியிருக்காங்க. சிபா ஃப்ரெண்ட்ஸ் டாஸை வின் பண்ணி ஸோ என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க? பேட் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க டாஸை வின் பண்ணி. ஸோ எனி சேஞ்சஸ்? யாருன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா டீமில்? ஒரே ஒரு சேஞ்சஸ். யார்? ஆல்ரவுண்டரா? இல்லை கீப்பர். ஸோ விக்கெட் கீப்பர் வந்திருக்காரு புதுசாக அந்த டீமில். ஸோ டாஸ் வின் பண்ணியிருந்தா நீங்கள் பேட்டிங் எடுக்கலாம் தான். ஸோ பேட்டிங் எடுக்கலாம் தான் இருந்தீங்க. ஸோ ஓகே, எனி சேஞ்சஸ் இன் யுவர் டீம்? சேம் 11. லாஸ்ட் மேட்ச் ஆன அதே 11 தான். ஸோ ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் த பெஸ்ட்.
ஸோ அங்கே டாஸ் நடக்கும் போதே இங்கே 3வது ஓவரில் முதல் பால் விக்கெட்டுங்க. ப்ரெஷர். பேட்டிங் உள்ள தமிழ் முதல் இன்னிங்ஸில் ஆல் அவுட் பார்த்தோம். எனக்கு என்னமோ நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஏர்லியாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. 2வது இன்னிங்ஸ்லேயும் ஆல் அவுட் பார்க்குறக்கு சான்சஸ் இருக்கும்னு தோணுதுங்க. ஆஹா, ஹைட்ல விட்டாருங்க. எடுக்கணுங்க. லோ ஸ்கோர் மேட்சஸ்ல கேட்ச் எடுக்கணுங்க. கேட்சஸ் வின்ஸ் யூ மேட்சஸ். டிராப். இவர் தாங்க போன மேட்ச்ல சாவடி அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்தவர். அவர் கேட்சை விட்டாங்க. ஹேட்ரிக் ஹேட்ரிக். தமிழ் தமிழ் ஞாபகம் இருக்கு ஐயா. தப்பான பாலுங்க. நல்லா போட்டுட்டு இருக்கீங்க ஐயா சந்துரு. இது தப்பான பால் ஐயா. 6 1 வந்தாச்சு. 2 6 சொல்லி ஒன்று வந்தாச்சு. அந்த 2 6 பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பால் ஆன் த பேக் ஃபுட் டிரைவ் ஆடி இருக்காரு. சென்சிபிள் பிளேங்க. சிங்கிள். ஷாட்டு காத்துல காத்துல. இந்த முறை எடுத்துட்டாங்க. இந்த முறை எடுத்துட்டாங்க. தமிழ் விக்கெட் எடுத்து குத்துட்டாருங்க இங்க சந்திரன். லெக்ல டாட் பால். முக்கியமான விஷயம் ஒரு டாட் பாலுங்க. டாட் பாலோட 3வது ஓவர் முடிவுக்கு வருது. ஓகே 3 ஓவர் முடிவுல ஸ்கோர் 15க்கு 4. லாஸ்ட் 2 ஓவர். ப்ரெஷர். ஏப்பா ப்ரெஷர்னு இல்லாத ப்ரெஷரை எங்கப்பா கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னாதீங்க. இல்லாத ப்ரெஷரை கொண்டு வந்துட்டாங்கங்க. அதுதாங்க இந்த லீக் ஆஃப் கேமு. குரூப் குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லலாம் அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்காது. இதே ஸ்கோரை ஈஸியாக 2 ஓவர் 3 ஓவரில் சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே ரவுண்ட் நம்பர் 5 ஜெயிக்கிற டீம் இன்டு த குவார்டர் ஃபைனல்ஸ். அண்ணே பிரகாண்ணே. அண்ணா சொல்லுங்கண்ணே. அண்ணே பிரகாண்ணே லைன்ல இருக்காரா? இருக்காரு. அண்ணே என்னது சம்பவம் தெரியுமாண்ணே? சொல்லுங்க. இன்னும் சம்பவம் இருக்குது. சொல்லுங்க உங்க வாயால கேட்கணும். என்னது சம்பவம் தெரியுமாண்ணே? இல்ல அவர் வந்து அடக்க ஒடுக்கமா இருக்கார்ல. எதுக்கு நம்ம பேசணும்? ஓஜி சம்பவம் அதான். அதேதான். சரி விடுங்க. பின்னாடியே வந்துகிட்டு இருக்கோம். ஆகாஷ் ஆ நீ எப்ப பேசுவ எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். வந்து சைலண்டா வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அப்படியே சைலண்டா அமுக்குன புனையாட்ட உட்காந்துட்டு இருந்த பத்தியா? இல்ல அத பத்தி எதுவுமே பேசாம பிரகா என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா ஈசாலா கப் மும்பை இந்தியன்ஸும் பெங்களூரா வரும். பெங்களூர் தான் ஈசாலா கப் அப்படின்னு பிரகா சொல்றதுக்காக தான் இப்படி சுத்தி வலிக்கிறார். ஓகே கமிங் பேக் டு கோவலம் பிரீமியர் லீக் 6. எதிர்பார்த்த 2வது வந்துடுச்சு. ஆமாங்க இது இம்பார்ட்டன்ட்டுங்க. வந்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்திருக்குது. 12 ரன் வேணும் இங்கேருந்து.
நோ பால். நோ பால். பிரஷருங்க, பவுலிங் சைடுல பிரஷர் இந்த முறை. ஏங்க விக்கெட் எடுத்துட்டு இருக்கீங்க, விக்கெட்டுக்கு போட்டிருக்கலாமே ஐயா. ஆஹா, ஃப்ரீ ஹிட் வேற வருது. ஓகே, எஸ், ஃப்ரீ ஹிட் வருது, சிக்னல் வந்தாச்சு. நோ பால். நோ பால் வந்து கிரீஸுக்கு வெளியவா, பிச்சுக்கு வெளியவா, இல்ல ஹைட்டா? ஆகாஷ், எஸ், கிரீஸுக்கு வெளியவா? இல்லைங்க, என்ன கொஞ்சம் சுத்து போட்டாங்க. என்ன கேட்டீங்க? ஹெலிகாப்டர் ஷாட் ட்ரை பண்ணார் போல இருக்கு. அதோட என்னோட காகிய தலைவன் இங்க தான் இருக்காரு. எப்படி அந்த கேட்ச் சேர்த்தாருன்னு சொல்லி டுட்டோரியல் எல்லா சின்ன பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கலான்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயா, ஆஹா, ஆனதர் டாட் பால், பேக் டு பேக்குங்க. ஸோ அந்த நோ பால் ஃப்ரீ ஹிட்டுக்கு அப்புறம், நோ பால்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் இஷாந்த் கிட்டேருந்து. 2 மாமல்லபுரம் டீம், எந்த மாமல்லபுரம் இன்டு தி குவார்டர் ஃபைனல்ஸ் போறாங்க. ஆகாஷ், ஊர் மக்களுக்கு சந்தோஷம் தான். ஒரு மகாபலிபுரம் ஜெயிக்குது, 2ல 1. சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அதாவது இங்க அங்கன்னு காத்து திசை மாறிட்டு இருக்கு. எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். திசை மாறிக்கிட்டே இருக்குது. விண்டோ இங்க திசை மாறுது. பட் பேட்டிங் அண்ட் பவுலிங் இங்க டிஃபரெண்டாவும் மாறிட்டு இருக்கு. ஐயோ, பண்ணிட்டாரு. ஐயா, ரன்ன பால் தான் இருக்கு. ரொம்ப பெரிய ஷாட், ஃபேன்சி ஷாட்டுக்கு போயிட்டு இருக்காருங்க. தட்டினா வருங்க, ஃபேன்சி ஷாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. ஸோ பேட்டிங் சைட்லேருந்து இதை நான் சொல்கிறேன், பவுலிங் சைட்லேருந்து செம்ம கம்பேக்குங்க இஷாந்த் கிட்டேருந்து. எத்தனை பாலுக்கு எத்தனை ரன்? 7க்கு 10. 7-10. எஸ், 10 ரன் வேணுங்க 7 பாலுக்கு. மாட்டல, ஐயோ, மாட்டல, வெளியிலேயே போயிருக்கு. அண்ட் ரைட்டா ரிவ்யூ போயிட்டாருங்க, வைட் கொடுத்ததும். பவுலிங் டீம், எஸ், வைடுக்கு ரிவ்யூ. கம்ப்யூட்டர் ஜி, ஓபன் யுவர் நெட்ரிக்கன். ஓகே, நான் டிஜே எனக்கு தெரிஞ்சு நல்லா சாப்பிட்டு நல்ல உறக்கத்துல இருக்கு. ஐயா, டிக் டிக் மறந்துட்டீங்க ஐயா. மீண்டும் அம்பையர்ஸோட கால். டிக் டிக் வந்தாச்சு, கால் வந்தாச்சு. அம்பையர்ஸோட காலே தாங்க, வைடு. ஃபுல் டாஸ் பிக் பண்ணிட்டாருங்க 6க்கு. ஐயோ, என்னங்க ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புல போடப்பட்ட பால். நொட்டிட்டு போயிருச்சு தம்பி அது. ஓகே, லாஸ்ட் ஓவர்ல 3 அடிக்கணுங்க. 30 ஸ்கோரிங்க 4 ஓவர் முடிவுல. லாஸ்ட் ஓவர்ல 3 ரன் அடிக்கணும். பா 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 அப்படி இப்படி அப்படி இப்படி எவ்வளோ முறைங்க திசை மாறுறது. நெக்ஸ்ட் டீம் ரெடியா இருங்க, 2 டீமும் 3 to win. முக்கியமான ஓவர் யார் போட வராங்க? 4 டாட் பாலுங்க. லாஸ்ட் ஓவர் 2 பால் 3 இந்த மாதிரி கொண்டு போகணும் ஈக்குவேஷனை. எஸ், இந்த மேட்ச் முடிஞ்சதும் 2 டீமும் கொஞ்சம் உள்ள வாங்க, கிரவுண்டுக்குள்ள வாங்க. நீங்க விளையாட போறது முன்னாடி 2 டீமும் பிளேயர்ஸ் 6 பால்ல 3 அடிக்கணுங்க. பேட்டிங் பவர் பிளே வேற. அது மட்டும் இல்ல, சக்திவேல் வந்த இன்ஃபர்மேஷன் பின்னாடியிலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன முறை இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன்ல வின் பண்ணி கொடுத்தாருங்க. ஓ, தலைவர் லெக் ஸ்பின் வாயின்ற மாதிரி முடிஞ்சிடுச்சு. 6ஓட முடிச்சாருங்க. ஸ்கோர் 11 into the quarter finals.
DJ Kane.